Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 10ல while and for looping statement பத்தி பார்ப்போம். Apart from that, break, continue and pass பத்தியும் பார்க்க போறோம். First, let us see example for while, for, break and continue. Then we will see the explanation. இப்போ நம்ம whileக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல நான் ஃபேக்டோரியல் ஆஃப் n கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் nன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ என் மைனஸ் ஒன் இன்டூ என் மைனஸ் டூ அப்படியே வந்து 1 வரையும் நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் தான் ஃபேக்டோரியல் ஆஃப் n. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னீங்கன்னா 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 அதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 4. ஸோ இதை நம்ம while லூப் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை இங்கே பார்ப்போம். இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது while loop யூஸ் பண்ணி எப்படி பண்றோன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூசர்ட்ட இருந்து நான் ஒரு இன்புட் வாங்கணும், அதாவது எந்த நம்பருக்கு நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து அந்த வேல்யூவை நான் nல ரிசீவ் பண்ணிக்கிறேன். nன்ற வேரியபிள்ல நான் ரிசீவ் பண்றேன். எனி இன்புட் நீங்க வாங்குறது வந்து ஸ்ட்ரிங்கா தான் உங்களுக்கு வரும். அதை நீங்க இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்காக int ஆஃப் n கொடுத்தா அதை அகைன் சேம் வேரியபிள்ல நீங்க அசைன் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் கெட் பண்ண வேல்யூ, அதாவது இந்த 4ன்றது ஸ்ட்ரிங்கா இல்லாம இன்டீஜரா நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதுல 1ன்றதை நீங்க அசைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ while n, அதாவது நான் கொடுத்திருக்க வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4ன்னு கொடுத்திருக்கதா வச்சுக்கோங்க. அப்போ 4 greater than 0 செக் பண்றோம். செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த while லூப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். while லூப்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு? 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ n, அதாவது ஏற்கனவே இருக்க ரிசல்ட் ஓட என்ன மல்டிப்ளை பண்ணி அதை நான் ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ ஏற்கனவே ரிசல்ட்ல வந்து 1 இருக்கு. 1 இன்டூ n வேல்யூ என்ன எனக்கு இப்போ 4. 1 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ண போகுது. நெக்ஸ்ட் n வேல்யூவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ n வேல்யூ 3ன்னு இருக்கும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் தான் while லூப்ல இருக்கு. ஸோ இது வந்து அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரையும்னா இந்த n வேல்யூ கிரேட்டர் தேன் 0ன்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையும் இது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரிண்ட்டுக்கு வரும். இங்கே வந்து print factorial of ns அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிசல்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் எடுத்திருக்க வேல்யூ வந்து 4. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் வந்து 24. இது எப்படி கிடைக்குதுன்றத பார்ப்போம். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல n is equal to 4. இங்கே n வேல்யூ என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 1. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். தென் n வேல்யூ 1 டிக்ரிமெண்ட் ஆயிருது. இப்போ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல போய் n வேல்யூ செக் பண்ண போகுது. இப்போ n வேல்யூ 3 இஸ் கிரேட்டர் than 0. இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால அடுத்த ரிசல்ட் வேல்யூ அப்டேட் பண்ண போகுது. எப்படி? 4 இன்டூ 3 12 அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிச்சு. அகைன் யூ ஆர் டிக்ரிமெண்டிங் n வேல்யூ. இட்ஸ் 2 நவ். இப்போ 2 greater than 0 செக் பண்றோம். 2 greater than 0, இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால கண்ட்ரோல் உள்ள வருது. உள்ள வந்து ரிசல்ட் வேல்யூ அகைன் அப்டேட் ஆகுது. 12 இன்டூ 2 24 சொல்லிட்டு தென் n வேல்யூ அகைன் டிக்ரிமெண்ட் பண்றோம். தென் நவ் n வேல்யூ இஸ் 1. அகைன் while லூப்குள்ள போகுது. 1 is greater than 0, கண்டிஷன் ட்ரூ. அதனால ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 24 இன்டூ 1 24. இப்போ n வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் மேல போகும்போது 0 greater than 0 செக் பண்ணுது. இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ கண்ட்ரோல் வெளியே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ண போறது ஃபேக்டோரியல் ஆஃப் n is 24 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது இங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பைத்தான் ப்ரோக்ராம் நேம் டாட் py என்டர் நம்பர் 4 கொடுக்குறேன். ஐ எம் கெட்டிங் 24. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு வேல்யூ கொடுப்போம். 6 கொடுப்போம். I'm getting 720 is factorial of 6. Okay. So இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து while கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா
இதுக்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல நிறைய மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இங்க நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஒயில விட்டு வெளியே வரும்போது இங்க வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த பிரிண்ட் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் வைல் லூப். ஓகே, இப்போ நம்ம ஒயிலுக்குள்ள பிரேக், கண்டினியூ இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வைல் லூப்ல கண்டினியூ எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறேன், அதாவது என் வேல்யூ. அந்த என் வேல்யூன்றது ஒரு லிமிட். ஸோ அந்த லிமிட் வரையும் நான் என்னோட நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்ற லிமிட் கொடுத்தேன்னா 1ல இருந்து 10 வரையும் நான் எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணணும். ஆனா அதுல நான் ஒரு சில நம்பர்ஸை ஒமிட் பண்ண போறேன். அதையும் நான் யூசர்ட்ட இருந்து வாங்குறேன். சப்போஸ் யூசர் இன்புட் 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்ப நான் 3யும் அதோட மல்டிபிள்ஸையும் அந்த லிஸ்ட்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9 இதெல்லாம் வந்து லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நியூ லிஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இனிஷியலா ஐ வேல்யூ 0வா இருக்கு. 0 less than n, என்னன்றது 10, அதாவது the limit, என்னன்றது லிமிட். இப்போ ஐ வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்றேன். இப்போ நியூ ஐ வேல்யூ 1. இப்போ ஐ mod ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஐ mod 3 டபுள் இஸ் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றேன். இதுல ரிமைண்டர் 0 வருமான்னு செக் பண்றேன். 0 கிடையாது. அதனால இந்த பார்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் ஐ. ஸோ 1ன்றத பிரிண்ட் பண்ணிரும். தென் என்னோட லிஸ்ட்ல 1ன்ற வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் என்னோட ஐ வேல்யூ இப்போ 1 தான். 1 less than n, ஆமா 1 less than 10. இப்போ ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ ஐ வேல்யூ 2. இப்போ 2 mod 3 is equal to 0வான்னு செக் பண்றோம். இப்பயும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால 2வை பிரிண்ட் பண்ணிட்டு 2வை லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் டைம் போகுது. இப்போ ஐ வேல்யூ 2 less than n, ஆமா less than 10. இப்போ ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றோம் 3. இஃப் ஐ mod 3, அதாவது 3 mod 3 அப்படின்னும் போது is equal to 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருது. அதனால கண்டினியூன்னு கொடுக்கும்போது இந்த கண்டினியூக்கு பின்னாடி இந்த வைல் லூப்ல இருக்க இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் த கண்ட்ரோல் டைரக்ட்லி வில் கோ டு வைல் லூப். இப்போ 3ன்றத இங்க பிரிண்ட் பண்ணிருக்காது, இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காது. இப்போ என்னோட ஐ வேல்யூ 3, இது இங்க போயிடுச்சு. இப்போ நான் செக் பண்றேன் 3 less than n, ஆமா. இப்போ ஐ வேல்யூ 4. 4 mod 3 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால 4ரை பிரிண்ட் பண்ணிட்டு 4ரை ஆட் பண்ணிடும். இப்போ நான் 3யை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும்போது S6ன்னு வரும்போது 6 mod 3 is equal to 0வா வரப்போகுது. அப்பயும் கண்டினியூன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது கண்டினியூக்கு அப்புறம் வைல்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. The control will directly go and check the condition given in the while. இப்படியே லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த லிமிட் வரையும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு லிமிட் முடிஞ்சோன்னா வெளியில வரும். வெளியில வரும்போது உங்களோட என்டையர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகுது. இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட லிமிட் 10. The number which I want to exclude is 3. So 3, 6, 9 இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. என்னோட லிஸ்ட்ல இருந்தும் அந்த நம்பர்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. 15 கொடுப்போம். Number which I want to exclude 2. So 2, 4, 6, 8, 10, 12, 14 எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆயிட்டு மீதி உள்ள நம்பர்ஸ்லாம் இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இங்க while loopக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். கண்டினியூன்னு கொடுக்கும்போது கண்டினியூ will not execute rest of the statement in the while loop. Instead, the control will directly go and check the while loop condition for the next iteration. So next இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் while with break. ஓகே, ஸோ இங்க என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிட்டே வரணும். அவங்க 0 கொடுக்குற வரையும் வாங்கணும். வாங்கிட்டு நான் வாங்கின எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும். இதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்.
ஸோ நான் இங்கே சம் பண்ண போறேன். s is equal to 0ன்னு கொடுத்துட்டேன். while true அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து இந்த கண்டிஷன் எப்பயுமே ட்ரூவா தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ இன்ஃபைனைட் லூப். ஒரு இன்ஃபைனைட் லூப் ஃபார்ம் ஆக போகுது இங்க. இந்த இன்ஃபைனைட் லூப்ல இருந்து நம்ம கண்ட்ரோலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்துருக்கணும். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ while true இங்கே யூசர் வந்து இன்புட் வாங்குறோம். அதாவது which number he wants to add. இப்போ ஒரு 10ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 10ன்றது எக்ஸ்ல இருக்கும். இஃப் எக்ஸ் அதாவது 10 is equal to 0வான்னு செக் பண்றோம். கிடையாது. x is equal to 0வா இருந்தா மட்டும்தான் பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா s ஓட x வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறணும். இனிஷியலா s வேல்யூ 0. இப்போ x வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ s வேல்யூ 10ன்னு இருக்க போகுது. செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ யூசர் ஒரு இன்புட் கொடுப்பாங்க. சப்போஸ் 20 கொடுக்குறாங்க. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கண்ட்ரோல் வரப்போறது இல்லை. ஸோ எஸ் வேல்யூ ஆல்ரெடி 10ஆ இருக்கு. இப்போ 20 ஆட் பண்ணிட்டு 30 ஆயிரும். அடுத்து லூப் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த எஸ் வேல்யூவை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ ஒன்ஸ் யூசர் வந்து எல்லா இன்புட்டையும் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து கண்ட்ரோலை விட்டு வெளியே வரணும். அப்படின்னும் போது அவங்க 0ன்ற இன்புட் கொடுப்பாங்க. லாஸ்டா 0ன்னு கொடுக்கும்போது இங்க பிரேக்னு கொடுத்துருக்கிறதுனால the control will come out of loop. அதாவது while loop விட்டே வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டு அது பிரிண்ட் பண்ண போறது while loopக்கு வெளியில இருக்க ஸ்டேட்மெண்ட்டை. இங்க கண்டினியூன்னு கொடுக்கும்போது நம்ம பார்த்தோம், இது வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன் while loop எக்ஸிக்யூட் பண்ணாம while loop கண்டிஷனை போய் செக் பண்ண ஆரம்பிக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ பிரேக்னு கொடுக்கும்போது இது வந்து இந்த கண்ட்ரோல் டைரக்டா while loop விட்டு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். Number want to add 10, 20, 30, 40. If he wants to come out, he has to give 0. இப்போ 0ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா நம்பரும் ஆட் பண்ணி நமக்கு 100ன்ற ரிசல்ட் வந்திருக்கு. 30 plus 30, 60, 60 plus 40, 100. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து நீங்க அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா லூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க பிரேக் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் லூப் உள்ள எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்குவயர்மெண்ட் 2 ஸ்டேபிள் பிரிண்ட் பண்ணணும். இந்த 2 ஸ்டேபிள் பிரிண்ட் பண்றதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 10ன்னு கொடுக்கும்போது இது வந்து 0ல இருந்து 9 வரையும் தான் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 9. அதாவது இங்க கொடுத்துருக்க வேல்யூவோட 1 மைனஸ் பண்ணிட்டு அது வரையும் தான் அது வந்து வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூல என்ன இருக்க போகுது? 0 இருக்க போகுது. அதனால 2 into எனக்கு வந்து 2 into 1 பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அதனால எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துருக்கேன். இனிஷியலா இட்ஸ் கோயிங் டு பி 0. So 0 plus 1, 1. Then 2 into x plus 1. So 2 into 1, 1 and print ஆகும். So இந்த மாதிரியே 10 வரையும் I am going to print numbers. இப்போ x in range of, you are going to give the upper limit. இந்த upper limitல இருந்து 1 மைனஸ் பண்ணி அதை எடுத்துக்க போகுது. நான் 3 stable print பண்றேன். இங்க 3 stableல நான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் எண்டிங் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட ஐ வேல்யூ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றதையும் கொடுத்துருக்கேன், எதுல எண்ட் பண்ண போறோன்றதையும் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க 11 கொடுத்தேன்னா இந்த 11 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 10 வரையும் தான் இது எடுத்துக்கிறோம். அப்போ நான் இங்க வந்து எதுவும் கொடுக்காதனால 0ல இருந்து எடுத்துக்கிறோம். இங்க நான் 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால 1ல இருந்து 10 வரையும் எடுத்துக்கிறோம். இப்போ 3 ஸ்டேபிள்ல 3 into இங்க எக்ஸ்லே கொடுக்கலாம், ஏன்னா இங்க 1ன்றதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. x is equal to 3 into x அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதுல ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, இதுல வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 11, 2 அப்படின்னு கொடுக்கறது. இது வந்து என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ. தென் திஸ் இஸ் மை அப்பர் லிமிட் அண்ட் தென் திஸ் இஸ் த ஸ்டெப் வேல்யூ.
அதாவது 2 இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். இப்போ 3 into x அப்படின்னும் போது 1 is equal to 3 into x. 3 into 1 1 print ஆயிரும். நெக்ஸ்ட் 2க்கு பிரிண்ட் பண்ணாம அடுத்து 3க்கு எடுத்துக்கிறோம். பட் இன்க்ரிமெண்ட் ஆக போறது 2 ஸோ ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 3 அப்புறம் 5 இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு உங்களுக்கு வந்து 3 ஸ்டேபிள் பிரிண்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, யூசர்ட்ட இருந்து ஒரு அப்பர் லிமிட் வாங்கிட்டு அந்த அப்பர் லிமிட் வரையும் நான் எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணணும். அதுல நான் ஒரு சில நம்பர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எந்த நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யூசர் ப்ரொவைட் பண்ணிருக்க அன்லக்கி நம்பரும் அதோட மல்டிபிள்ஸையும் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். இதுக்கு நான் ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து 1ல இருந்து யூசர் கொடுத்த லிமிட் வரையும் கொடுத்துட்டேன். இப்போ யூசர் கொடுத்திருக்க அன்லக்கி நம்பரை ஒய்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ எக்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு டேக் ஃப்ரம் 1 to இந்த லிமிட் வரையும் உள்ள வேல்யூவை ஒன்னொன்னா எடுத்துக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எக்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 1. சப்போஸ் யூசர் ப்ரொவைட் பண்ணிருக்க அன்லக்கி நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 mod 3 is equal to 0 செக் பண்ணும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால இங்க பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணிடும். அதாவது 1 பிரிண்ட் பண்ணிருது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ எக்ஸ் வேல்யூ 2 இருக்க போது. ஸோ 2 mod y, அதாவது யூசர் கொடுத்திருக்க இன்புட் 3, 2 mod 3 is equal to 0 பார்க்கிறோம். இதுவும் ட்ரூ கிடையாது. அதனால 2 பிரிண்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஐட்ரேஷன் அப்போ 3, யூசர் ஒமிட் பண்ண நினைக்கிற நம்பரும் 3 தான். ஸோ 3 mod 3 is equal to 0. அதனால கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம். அதனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. Control will directly go to for loop and take next x value. இப்போ 3ன்றத பிரிண்ட் பண்ணாம it's going to take 4. இப்போ 4க்கு பிரிண்ட் பண்ணிரும், 5க்கு பிரிண்ட் பண்ணிரும். அகைன் 6 வரும்போது it's equal to 0. So continueன்றதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒமிட் பண்ணிட்டு control will directly go to for loop. ஓகே, எங்கெல்லாம் நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோமோ அங்க அதுக்கப்புறம் உள்ள லூப்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாம டைரக்டா the control will go to for loop and it will iterate for next value. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு for x in str அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து strல வந்து நான் ஆப்பிள்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப xல வந்து ஒவ்வொரு லெட்டரா இட்ஸ் கோயிங் டு டேக் a, ஃபர்ஸ்ட் டைம் a, t, p, l, e அப்படின்னு எடுத்துக்க போகுது. நெக்ஸ்ட் நான் செக் பண்றேன் x is equal to a-ன்னு சொல்லிட்டு x a-ஆ இருக்கும்போது a-யோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். which means I am checking how many a's are there in the string. ஓகே, ஆப்பிள்ல எனக்கு ஒரு a தான் இருக்கும். அதனால 1 எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துட்டு ஃபார் லூப்ல கொடுத்துட்டு ஒவ்வொரு கேரக்டரா நீங்க எடுத்து if you want to check something you can do that. So first 2 stable print பண்ணிருக்கோம் 20 வரையும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல வந்து வேல்யூஸ் வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனா இது எடுத்துக்க போறது 9 வரையும் தான். ஆனா நீங்க இங்க x plus 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 9 plus 1 10, 2 into 9 plus 1 10, 20. ஸோ இது வரையும் அது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நான் 3 ஸ்டேபிள் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் அப்பர் லிமிட் வந்து 11 கொடுத்துருக்கேன். அதனால 10 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. 11 கொடுத்துருக்கேன். அதனால 11 எக்ஸ்க்ளூட் ஆயிட்டு 10 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னோட 3 ஸ்டேபிள்ல நான் வந்து ஸ்டெப் வேல்யூவை 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். அதாவது இந்த ஐ வேல்யூ 2 2 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே வருது. 1 3 5 7 9 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்க நான் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்க்ளூட் சம் நம்பர். ஸோ அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். இப்போ which number I want to exclude? 3. What is your limit? 10. So 10 வரையும் print ஆயிருக்கு. பட் ஆனா அதுல 3, 6, 9 நம்பர்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களோட ஒரு ஸ்ட்ரிங்கை கேக்குது.
ஆப்பிள்னு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆப்பிள்ல எத்தனை ஏ இருக்கு, ஏ லெட்டர் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ ஏ இன் த ஸ்ட்ரிங் இஸ் 1. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபார் லூப்புக்குள்ள எக்ஸாம்பிள். இந்த ஃபார் லூப்ல நம்ம பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றத நம்ம பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நான் எதுக்காக எழுதியிருக்கிறேன்னா, யூசர்ட்ட இருந்து நம்ம எவ்வளவு சான்ஸ் அவங்க எடுக்க விரும்புறாங்கன்ற டீட்டெயில வாங்குவோம். அத்தனை தடவை நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போறோம். அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது 6ன்ற நம்பர் எத்தனாவது அட்டெம்ப்ட்ல வருதுன்றத பாக்குறோம். சப்போஸ் 6ன்ற நம்பர் வரவே இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த கேம் ஓவர் ஆயிட்டு முடிஞ்சிடும். 6ன்ற நம்பர் சப்போஸ் 4th அட்டெம்ப்ட்ல வந்தது அப்படின்னா நம்ம வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டு நீங்க இந்த அட்டெம்ப்ட்ல 6ன்ற நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு எண்ட் பண்ண போறோம். ஓகே, so user வந்து நம்ம வாங்குற input வந்து ch, that is how many chance he wants to take. First let us execute that program, then you can understand. இப்போ user wants to take 5 chance. Okay, so இந்த 5 chanceலயும் அவருக்கு 6ன்ற நம்பர் ஜெனரேட் ஆகவே இல்லை. game over, come again, result வந்துருச்சு. Next we will execute 10. So last தான் 6ன்ற நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கு. So the number is 6 and you win at the attempt 10 அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது நான் 12ன்னு கொடுத்துருக்கேன், பட் 11th அட்டெம்ப்ட்ல 6ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதனால 6 வந்து நீங்க 11th அட்டெம்ப்ட்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வெளியே வருது. ஸோ எப்ப 6 வருதோ அப்ப வந்து நீங்க வந்து வெளியில வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ இப்போ 3rd அட்டெம்ப்ட்லேயே 6ன்ற நம்பர் வந்துருச்சு. அதனால அட்டெம்ப்ட் 3ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஓவர்ன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, நம்ம வந்து அட் த மேக்ஸ் அவங்க கொடுத்துருக்க லிமிட் வரையும் நம்ம வந்து லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இன் பிட்வீன் 6ன்ற நம்பர் உங்களுக்கு ரேண்டமா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க லூப்பை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் உங்களோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறோம், how many chances he wants to take, that is ch. அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சொல்றோம், ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றோம், யூ ஷுட் கெட் நம்பர் 6 டு வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ch வரையும் அத்தனை அட்டெம்ப்ட்ல நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போறோம். இப்போ n is equal to random dot rand range 1 to 10. நம்ம 1ல இருந்து 10 வரையும் தான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போறோம். இப்போ இந்த ரேண்டம்ன்றத யூஸ் பண்ணணும் அப்படி you have to import random to work with random function. ஓகே, இந்த ரேண்டம்ன்றத நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்க ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ random dot rand range 1 to 10 கொடுத்துருக்கீங்க. ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போது 1ல இருந்து 10 வரையும் your number is அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல n is equal to 6 இருந்ததுன்னா, 6ன்ற நம்பர் வந்துருச்சுன்னா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நம்பர் வந்து 6 இத்தனாவது அட்டெம்ப்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அதனால நம்ம பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ch கொடுக்கும்போது இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ சப்போஸ் யூசர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 0ல இருந்து 9 வரையும், அதாவது டோட்டலா 10 அட்டெம்ப்ட் கொடுக்க போகுது. பட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஃப்ரம் 0 to 9. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் இது வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகுது. ஜென்ரேட் பண்ற நம்பர் இஸ் ஈக்குவல் டு 6 தான் செக் பண்ணுது. இது இஸ் ஈக்குவல் டு 6 இருந்தா யூ ஹாவ் டு பிரேக் த லூப். சிச்சுவேஷன்ல we have to give break statement. நம்ம வந்து லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரோம். ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு if you want to come out, then you have to give break. Next, this is another example for. இங்க வந்து ஐட்டம் லிஸ்ட்ல உங்களுக்கு 3 நேம்ஸ் இருக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிரைஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு 3 பிரைஸ் இருக்கு, 170,
50ன்றது. அதாவது I am denoting 100 as a price of apple, 70 for orange, 50 for grapes. Next நான் item price அப்படின்னு சொல்லிட்டு tabular column மாதிரி இந்த ஃபார்மேட்ல இதை நான் டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கு for I, j in zip, zipன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். zip item lst, price lst அப்படின்னீங்கன்னா ஐட்டம்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கிறோம், பிரைஸ்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஐட்டம்ல இருந்து ஆப்பிள் எடுக்க போது ஆப்பிள் எடுத்திருக்கிறது தான் உங்களோட ஐ வேல்யூல இருக்கும். பிரைஸ்ல இருந்து எடுக்கிற 100 தான் உங்களோட ஜே வேல்யூல இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபார் ஐ ஜே இன் ஜிப் ஆஃப் யூ கேன் ஹாவ் டூ லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் ஐலையும் இந்த எலிமெண்ட் ஜேலையும் இருக்கும். ஸோ பிரிண்ட் ஐ ஜே அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்க ஐட்டமா பிரிண்ட் ஆகும், அடுத்து வந்து பிரைஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்பிள் அதோட ரேட்டு, ஆரஞ்சு அதோட ரேட்டு, கிரேப் அதோட ரேட், இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். லெட் அஸ் எக்ஸிக்யூட் திஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம், பிரைஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல நம்ம ஜிப் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்த்திருக்கோம். and for with the two index values I, j. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஃபார் while பார்த்துட்டோம். அந்த while ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது whileல கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் லூப்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு அவுட் சைடு உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த while கண்டிஷனுக்குள்ள நமக்கு தேவைன்னா நம்ம ஒரு if கண்டிஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். while true அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபைனைட் லூப் ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அதுல நம்ம ஒரு if ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த if ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா லூப்பை விட்டு பிரேக் பண்ண சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம whileக்குள்ள if கொடுக்கலாம். அதே மாதிரியே whileல சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் whileல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாம பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கண்டினியூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். அதாவது 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றோம். அதுல 3 and 3's மல்டிபிள் மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர்லாம் பிரிண்ட் பண்றோம். அப்ப 3 and 3's மல்டிபிள் வரும்போது மட்டும் கண்டினியூன்னு கொடுத்துருவோம். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தின் த while loop எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபார் கொடுக்கும்போது ஃபார் இன் ரேஞ்ச் ஒரு நம்பர் கொடுக்கலாம். இது வந்து உங்களோட அப்பர் லிமிட். இந்த நம்பர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 10ன்னு கொடுத்தீங்கன்னா 9 வரையும் தான் ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். அதாவது 0ல இருந்து 9 வரையும் டிஃபால்ட்டா எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்க உங்களோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1, அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கலாம். அதாவது எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது எப்பயுமே நீங்க கொடுக்குற வேல்யூல இருந்து 1 மைனஸ் பண்ணி அது வரையும் தான் உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். அதாவது நீங்க 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்ல 2, 3 அந்த மாதிரி எந்த ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ன்றத நீங்க இங்க ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம். அதாவது பை டிஃபால்ட் நீங்க ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா அது 1ன்னு எடுத்துக்கிறோம். நீங்க ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் 1ன்னு கொடுத்துருந்தேன்னா 1க்கு அப்புறம் 3, 5, 7, 9 அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரின் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்னு கொடுத்துட்டு நீங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க. இதுக்குள்ள நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா கண்டினியூன்னு கொடுக்கலாம். அதாவது நம்ம whileல எப்படி கண்டினியூ யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஃபார்லையும் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரேஞ்ச் வரையும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இந்த பர்டிகுலர் if கண்டிஷனுக்கு மட்டும் நீங்க கண்டினியூ கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம அகைன் இட் வில் டேக் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸ் இன் ஸ்ட்ரிங்னு கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள ஒரு கேரக்டரா எடுத்து அது பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் அதுல உள்ள ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கிறோம், செகண்ட் டைம் செகண்ட் கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றது வந்து நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அடுத்து ஃபார் எக்ஸ் இன் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து அது ப்ராசஸ் பண்ணும். இது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த பாஸ் அப்படின்னும் போது சப்போஸ் நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போது ஒரு பர்டிகுலர்
கண்டிஷனுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஐடியா இல்லை ப்ரோக்ராம் எழுதும் போது. அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க பாஸ்ன்னு கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மார்க் கிரேட்டர் than 90 அப்படின்னா எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் செட் பண்ணணுமா இல்ல எக்ஸலன்ட் செட் பண்ணணுமான்ற ஐடியா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதும் போது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நான் என்னன்னு கொடுத்துடலாம், பாஸ் கொடுத்துடலாம். பாஸ்க்கும் கமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக எழுதுறோம். பாஸ் வந்து ப்ரோக்ராம் எழுதும் போது நமக்கு வந்து என்ன கோட் எழுதுறதுன்ற ஐடியா இல்லை அப்படின்னும் போது மாதிரி பாஸ் கொடுக்கலாம். அதாவது இட்ஸ் லைக் அ பிளேஸ் ஹோல்டர் அண்ட் கோட் கேன் பி ஆடட் லேட்டர். அதாவது நம்ம பின்னாடி கோட் எழுதிக்கலாம். இப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அதே மாதிரி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்துட்டீங்க, ஆனா அதுக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லாம நீங்க இதுதான் நான் கண்டிஷன் செட் பண்ண போறேன், பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ இன்சைட் த லூப். அதே மாதிரி ஐ டோன்ட் நோ வாட் டு டூ இன்சைட் த கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது அப்படின்னும் போது நீங்க பாஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து while loop, for loop, break, continue and pass இதை பத்தி பார்த்திருக்கோம். Thank you.